அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, 15 நாள் ஒரு ஆன்மீக பயிற்சிக்காக சென்றிருந்தேன். ஆற்றுப்படுத்துகிற கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றுப்படுத்துகிற ஒரு பயிற்சிக்காகவும் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளுக்கான ஒரு பயிற்சிக்காகவும் சென்றிருந்தேன். மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்த்துதல்களுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில புனித ஒடிலியா என்கிற புனிதரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றுல 7வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் இந்த புனித ஒடிலியா. ஆஸ்திரியா என்கிற ஒரு நாட்டுல அல்சார்ஸ் என்கிற ஒரு பகுதியில பிறந்தவர் தான். இவருடைய தந்தை ஒரு குறுநில மன்னர் என்று கூட நம்ம சொல்லலாம். பிறக்கும் பொழுதே 2 கண்களும் பார்வையற்றவராக பிறக்கிறார் இந்த ஒடிலியா. இவருடைய தந்தை மறைமுகமாக இவரை கொன்றுவிட ஆணையிடுகிறார். இருந்தாலும் கொலை செய்ய அனுப்பப்பட்டவர்கள் இந்த குழந்தையை கொலை செய்யாமல் அருகில் இருந்த ஒரு கன்னியர்களுடைய மடத்துல வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். கன்னியர்களுடைய மடத்துல பார்வையற்ற சிறுமியாகத்தான் ஒடிலியா வளர்கிறார். இவருக்கு 8-9 வயது நடக்கிற நேரத்துல ஒரு புனிதருக்கு கடவுள் கனவுல தோன்றி இந்த ஒரு கன்னியர் மடத்துல ஒரு சிறுமி ஒருவர் இருக்கிறார். அவள் இன்னும் திருமுழுக்கு பெறாமல் இருக்கிறாள். அவளுக்கு திருமுழுக்கு கொடுத்து ஒடிலியா என்கிற அந்த பெயரை நீங்கள் இடுங்கள், பார்வை பெறுவார் என்கிற ஒரு காட்சி ஒரு புனிதருக்கு கிடைக்கிறது. அந்த புனிதரானவர் இந்த கன்னியர் மடத்திற்கு ஒடிலியாவை பார்த்து அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்த உடனேயே ஒடிலியா பார்வை பெற்றார். அவருக்கு ஒடிலியா என்கிற பெயரையும் விட்டார்கள் என்று நாம் இந்த புனித ஒடிலியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கன்னியர் இல்லத்துல ஒரு துறவி போல பக்தியிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் வாழ்ந்து வருகிறார் ஒடிலியா. இந்த ஒடிலியா அவருடைய சகோதர சகோதரிகள் இன்னும் அரண்மனையில தான் இருக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரன் ஒடிலியாவை ரகசியமாக பார்க்க திட்டமிட்டு ஒடிலியாவை அரண்மனைக்கு வர சொல்லுகிறான். இதை கேள்வியுற்ற தந்தை ஒடிலியாவுடைய சகோதரனை அடித்து துன்புறுத்துகிறார். இதை கண்ட ஒடிலியா ஓடி சென்று தந்தையினுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு, தந்தையே, என் சகோதரனுக்கு பதிலாக என்னை நீங்கள் தண்டியுங்கள், அழுது தன்னுடைய தந்தையினுடைய கரங்களை முத்தமிட்ட அந்த நேரத்துல தந்தையினுடைய மனம் மாறுகிறது. அன்புமிக்கவர்களே, மகளை ஆற தழுவி ஒடிலியாவை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்துல அரண்மனையில வாழ ஒடிலியாவை அழைப்பு கொடுக்கிறார். தான் ஒரு துறவியாக வாழ விரும்பியதாக தந்தையிடத்துல எடுத்து கூறுகிறார். ஒடிலியாவுடைய தந்தை மனமிறங்கி மனம் மகிழ்ந்து தன்னுடைய மகள் ஒடிலியாவுக்காக ஒரு அரண்மனையை பரிசாக கொடுக்கிறார். அந்த அரண்மனையை விற்று வந்த வருமானத்தை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து விட்டு மீதி இருந்த ஒரு தொகையை வைத்து ஒரு துறவு மடத்தையும் ஏற்படுத்தினார் புனித ஒடிலியா என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆதரவற்றவர்கள், குறிப்பாக ஆதரவற்ற பெண்கள், பெற்றோரை இளைய வயதிலேயே இழந்த பெண்களுடைய பாதுகாவலி தான் இந்த ஒடிலியா. பார்வையற்றவர்கள் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுடைய பாதுகாவலியாகவும் இந்த புனித ஒடிலியாவை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஆதரவற்ற பெண்கள், எங்களுக்கு யாருமே இல்லை சாமி அப்படின்னு வருத்தப்படுபவர்கள், கடவுள் மட்டுமே உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் மட்டுமே உங்களை வழிநடத்துவார். அவரை விட பெரிய துணை உங்களுக்கு வேறு யாரும் இந்த உலகத்துல தேவையில்லை என்பதை உணர்த்துபவராகத்தான் புனித ஒடிலியா இருக்கிறார். இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியில மறுபடியும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்துல இயேசு கோயிலில் அதிகாரத்தோடு கற்பித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, யாருடைய அதிகாரத்தால் இதெல்லாம் நீ செய்கிறீர் அப்படி என்று இயேசுவிடத்துல கோபமாக அவரை தூண்டிவிடும் விதமாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு நம்ம கிராமத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, யாராவது புரியாம ரொம்ப குசும்பா கேள்வி கேட்டா கூப்பிட்டு தலையில கொட்டும் இல்லையா, அத மாதிரி அவர்களை பார்த்து, ஓகே, நான் யாருடைய அதிகாரத்துல இதெல்லாம் பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னுட்டு திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாரும் சொல்றாங்க, ஆமா நம்புறோம். அவர் யாருடைய அதிகாரத்தால் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு கேள்வியை திருப்பி கேட்ட உடனேயே அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், திருமுழுக்கு யோவான் மக்களால் மிக உயர்வாக பார்க்கப்பட்டவர். அவர் மனிதர்களுடைய அதிகாரத்தால தான் கொடுக்கிறார் என்று சொன்னால் திரும்ப மக்கள் அவர்களுக்கு எதிராக வெகுண்டு எழுவார்கள். ஆகவே வெட்கி தலையுணர்ந்து அமைதியாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், சட்டத்தை அறிந்தவர்கள், சட்டத்தை மக்களுக்கு கற்பித்தவர்கள், சமுதாயத்துல உயர்ந்த நிலையில பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் மீட்பர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அருகில் இருந்தும் அவரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அருகில் இருந்து கற்பித்தாலும்
அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர்களிடத்துல இல்லை. காரணம், மனம் முழுவதும் தற்பெருமையும் ஆணவமும் சுயநலமும் நிறைந்து கிடந்த ஒரு காரணத்தினால தான் அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு பாடத்தை தரலாம்? திருவருகை காலத்தினுடைய நவநாட்களினுடைய முதல் நாளில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, டாம் கட்டென்னா அப்படின்னு சொல்லப்படுகிற சிவில் இன்ஜினியர் ஒருவர் அமெரிக்க நாட்டில் படித்து பிரபலமாக இருக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய உள்ளத்துல இவ்வளவு படித்திருந்தாலும் ஏதோ ஒன்று குறைபடுகிறதே அப்படின்னு நினைத்து ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற சுடான் தேசத்துல மக்கள் ஒவ்வொரு நாளும் நோய் நொடியினால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து சிவில் இன்ஜினியராக அவர் புலமைத்துவம் பெற்றிருந்தாலும் அதை விடுத்து மறுபடியும் மருத்துவம் படிக்கிறார். மருத்துவம் படித்து அவர்களுடைய கப்பற்படையில பல ஆண்டுகள் பணி செய்து பிறகு அந்த பதவியையும் பணத்தையும் அதிகாரத்தையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு சூடான் நாட்டிற்கு சென்று 2007 ஆண்டு முதல் இன்று வரையில அவர் 75,000 மக்களுக்கு பணி செய்திருக்கிறார். இன்றும் அவர் பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார். மதர் ஆஃப் மர்சி என்று சொல்லப்படுகிற அன்னையினுடைய இரக்கத்தின் அன்னையினுடைய மருத்துவமனையில இன்றளவும் மருத்துவராக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தின் அதிகாரம் அவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் இயேசுவின் அதிகாரம் என்பது மக்களுக்கு பணி செய்வது. இயேசுவினுடைய அதிகாரம் என்பது ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வது. இயேசுவினுடைய அதிகாரம் என்பது குரலற்றவர்களுக்காக குரலாக மாறுவது. இயேசுவினுடைய அதிகாரம் என்பது அன்பையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது என்று இயேசுவின் அதிகாரத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு அந்த மருத்துவர் டாம் கட்டென்னா என்பவர் இன்றளவும் பணி செய்து கொண்டிருக்கிறார். திருவருகை காலத்தினுடைய இந்த நவ நாட்களினுடைய தொடக்க நாளில் இருக்கிற நாம் இன்னும் 9 நாட்களில ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக தயாரிப்புகள் என்ன நிலையில் இருக்கிறது? நாம் உண்மையாகவே இயேசுவருடைய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொண்டோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விகளோடு வருகிற இந்த 9 நாட்களில நல்ல மனமாற்றத்தோடும் பிறரன்பு சேவைகளோடும் ஆண்டவருடைய பிறப்பிற்காக தயார் செய்ய இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.